மீனா சீதாவுக்கு கால் பண்றாங்க. சீதா ஃபோன் எடுக்கல. உடனே மீனா, "சீதாவுக்கு என்ன ஆயிருக்குமோ? எதுக்காக ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு, நேர்ல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேரா சீதா வீட்டுக்கே போறாங்க. அங்க போனா, சீதா அழுதுகிட்டே படுத்து கிடக்குறாங்க. உடம்பெல்லாம் காயமா இருக்கு. "என்னாச்சு சீதா? ஏன் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்ற?" அப்படி சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இவரு திருந்தவே மாட்டாருக்கா. மாமா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு என்ன அடிச்சு டார்ச்சர் பண்றாரு. அதுவும் இல்லாம செல்வா அண்ணன் வேற வெளியில வந்துட்டாங்கன்னு வேற நீங்க சொன்னீங்கல்ல. அவங்க லைசென்ஸ கேன்சல் பண்ணணும். அவங்கள பெர்மனன்ட்டா உள்ள அனுப்பணும். இதுக்கெல்லாம் காரணம் முத்து தான் சொல்லிட்டு ஜெயில்ல போடணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்றாருக்கா. மாமா சொன்னத அப்பவே கேட்டுருக்கணும். இந்த அருண நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. இந்த அருண் எப்படிப்பட்டவர்ன்னு இப்ப தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சீதா அழுகுறாங்க. காயத்தெல்லாம் காட்டுறாங்க. உடனே மீனா இருந்துகிட்டு, "இப்ப அருண் எங்கடி?" அப்படின்னு கேட்குறாங்க. அவரு கிளம்பி போனாருக்கா அப்படின்னு சொல்ற நேரத்துல அருண் வீட்டுக்கே வந்துடுறாங்க. மீனா அருண பார்த்துட்டு, "என்ன இதெல்லாம்? இங்க பாருங்க, நான் என் வீட்டுக்காரர்ட்ட சொல்லக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா நீங்க சீதாவ ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அருண் வந்துட்டு, உங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னா, உங்க என்ன எங்க அம்மாவ கொன்ன மாரி என்னையும் வண்டி ஏத்தி கொன்னுடுவாரா? சொல்லுங்க. என்னனாலும் பண்ணட்டும். நானும் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு அருண் சொல்றாங்க. உடனே மீனா வந்து சட்டுன்னு ஒரு அற அறையுறாங்க. "இங்க பாருங்க, சீதா உங்கள நம்பி கல்யாணம் பண்ணி வந்தவ. அவள ஏன் இவ்ளோ டார்ச்சர் பண்றீங்க? என் வீட்டுக்காரர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இத நம்மளாவே பிரச்சனைய சால்வ் பண்ணலாம்னு நெனச்சா, நீங்க பெருசாக்கிக்கிட்டே போறீங்க. நான் சீதாவ என் கூடவே கூட்டு போறேன்" அப்படிங்கிறாங்க. உடனே அருண் வந்துட்டு, "சீதாவ நீங்க கூட்டு போறது நான் விட மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. "இப்படியே அடிச்சு என் சீதாவ கொல்லலாம்னு முடிவு பண்றீங்களா? அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நான் இப்பவே கிளம்புறேன். இனிமேலும் யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது நல்லது கிடையாது." அப்படின்ட்டு சீதாவ மீனா வந்து வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.